இடமலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் மற்றும் கதாசிரியரான திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் இன்னைக்கு நம்மோட இல்லை. பல்வேறு படங்கள் 2000க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் தமிழ், மலையாளம் சொல்லி நிறைய நடிச்சு கொடுத்திருக்காரு. அவருடைய மகன்கள் ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே இன்னைக்கு ஆக்டர்ஸ் இருக்காங்க. தியானம் சரி, வினீத் சரி. வினீத் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அப்பாவோடைய படம்லாம் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. தியானம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு தியானோட பிறந்த நாள் ஆக்சுவலா. எப்பயும் பிறந்த நாளுக்கு அவங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தன்னுடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தை நடத்திட்டு இருக்கிற தியானுக்கு இன்னைக்கு ஒரு சோகமான ஒரு நாளா இந்த பிறந்தநாள் அமைஞ்சது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதை எப்படி அவங்க ஃபேமிலி எடுத்துக்குவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இன்னைக்கு ஸ்ரீனிவாசன் சாருடைய மறைவை தொடர்ந்து அவரை நினைவு கூறும் வகையில இந்த வீடியோ நம்ம பண்றோம். ஸோ இன்னைக்கு நானும் சரி, பிரியவரன் அவர்களும் சரி, இதை பத்தி தான் இன்னைக்கு நாங்க பேச போறோம். வணக்கம். வணக்கம் ஹரிஷ். ஒரு 48 ஆண்டு கால சினிமா வாழ்க்கை முடிவுக்கு வந்திருக்குன்றத கேட்கறதுக்கே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. 225 படங்களுக்கு மேல பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. 2000 படங்கள் கம்ப்ளீட்டா ரைட்டிங், டைரக்டிங், நடிக்கிறது எல்லாம் சேர்த்து 2000+ மூவிஸ். ஓகே. இப்போ அது என்னன்னா, பசங்க எல்லாமே அந்த திரை உலகத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்ற இருந்தாலும் கூட அந்த 48 வருஷம் எவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சகாப்தம் முடிஞ்சது அப்படின்ற மாதிரி தான். ரொம்ப நாளா உடம்பு முடியாம இருந்திருக்காரு, சிகிச்சைக்காக போயிட்டு வந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு காலையில டயாலிசிஸ்க்காக தான், ரொம்ப முடியல அப்படின்னுட்டுன்னு வீட்டுல இருந்து அவரோட வைஃப் விமலா கூட தான் போயிருக்காரு. திருப்பூணித்துறை அங்க அங்கதான் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப அந்த சிகிச்சை பலனளிக்காம இறந்துட்டாருன்னு சொல்லப்படுது. இவரு ஒரு 5 இல்ல 6 முறை கேரள மாநில திரைப்பட விருது வாங்கியிருக்காருன்னு சொல்லப்படுது. இவரு எழுதி இயக்கி நடிச்ச இந்த சிந்தாவிஷ்டயாய ஷியாமளா அப்படின்னு ஒரு படமும், நோக்கி எந்திரம்னுட்டுன்னு ஒரு படத்துக்கும் ஒரு தேசிய விருதுகள் கிடைச்சிருக்கு அப்படின்றதையும் பார்க்க முடியுது. நம்ம ஒரு காமெடியன் தானே அப்படின்னுட்டு நிறைய பேர் சொல்றப்போ நாட் ஓன்லி காமெடின்னா பெரிய என்ன சொல்றது, ஒரு இது அது அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறதுன்றதே பெரிய டாஸ்க் அது. அப்படி இருக்கும் போது இவ்வளோ நல்ல படங்கள் எல்லாம் கொடுத்தா அதுக்கான விருதுகள் எல்லாம் வாங்கியிருக்காருன்றப்ப கேட்கறதுக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது அவரோட மறைவு. இந்த சிந்தா விஷ்வாயா ஷியாமலா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா ஒருத்தருடைய லைஃப் எப்படி இருக்கும், எப்படி அமையணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா காட்டப்படும். இந்த படத்தை அவர் என்ன சொல்றது, வாழ்ந்திருக்காரு. அந்த கேரக்டராகவே வாழ்ந்தார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். விஜயனா நடிச்சிருப்பாரு, விஜயன்கிற கேரக்டர்ல அப்படியே வாழ்ந்திருப்பாரு. இதைத்தான் சங்கர் பச்சன் சிதம்பரத்தில் ஒரு அப்பா சாமின்னு தமிழ்ல ரீமேக் பண்ணார். தமிழ்லயும் இந்த படம் பெரிய ஹிட். ரொம்ப பொறுமையா உட்கார்ந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தினுடைய ஒவ்வொரு கேரக்டரும் அந்த படத்துல வாழ்ந்திருப்பாங்கிறது அவ்வளவு அழகா இருக்கும். ஏன்னா மாதுன்னு சொல்லி எல்லா விதமான கெட்டுப்பழக்கத்திலையும் இருக்கிற ஒரு கேரக்டர் திடீர்னு சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு மலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா ஆன்மீகத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்கும். அதுல அவங்க ஒய்ஃப் அதுக்கப்புறம் அவரோட சேர்ந்து வாழ்றதுக்கு முடியாம சிச்சுவேஷன்ல இருப்பாங்க. நிறைய பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி உங்க ஒய்ஃப் வீட்டை விட்டு போயிடுவாங்க. இவர் வீட்டை விட்டு ஒரு ஆசிரமத்துக்கு போயிடுவாரு. மறுபடியும் இவங்க எல்லாம் சேர்ந்து வாழணும்னு நினைக்கும் போது இவர் ஆன்மீகம்ங்கிறது நம்மளுடைய நம்பிக்கையை பொறுத்தது, அதை தாண்டி வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சு அவங்க ஒய்ஃப்க்கும் அதை புரிய வச்சு ரொம்ப அழகா இருக்கும். கடைசி இந்த கிளைமேக்ஸ் எல்லாம் பாக்குறப்போ ஒரு பக்கம் சபரிமலைக்கு இரும்பி தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் காவி கொடி செங்கொடி தூக்கிட்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆளுங்கள்லாம் போராட்டத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. அந்த கிளைமேக்ஸ் அவ்வளவு அழகா இருக்கும். அந்த கிளைமேக்ஸ் ரெண்டாவது அந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி சீன் இவர் ஒரு கதை சொல்லிட்டு இருப்பார் அங்க இருக்கிற பசங்களுக்கு. கிளைமேக்ஸ் வரும்போது ஒரு ஸ்கூல் டீச்சரா இருப்பாரு. எல்லாருமே ஆன்மீகத்தை தாண்டி வாழ்க்கை இருக்குன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்கூல்ல சேர்ந்துருப்பாரு. ஸ்கூல்ல மாரல் சயின்ஸ் டீச்சரா இருப்பாரு. அங்க இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் கதை சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறத அந்த பசங்களுக்கு சொல்லி புரிய வைப்பார்.
அந்த சீன் ஆகட்டும், அந்த கிளைமேக்ஸ் சீன் ஆகட்டும், எனக்கு வந்து அந்த படம் அவ்வளவு ரொம்ப பிடிக்கும். சிதம்பரத்தில் ஒரு அப்பாசாமி அதுவும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படம் நான் சொல்லுவேன். சங்கர் பச்சன் அவருடைய டைரக்ஷன்ல வந்தது. அவரே நடிச்சிருக்காரு அதெல்லாம். ரொம்ப அழகா இருக்கும் அந்த படம் அதுவும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல படங்கள் அப்படின்னு நான் பார்க்கிறேன். அதற்கடுத்து அப்படின்னா வடக்கு நோக்கி யாத்திரம், வடக்கு நோக்கி யந்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்கு. ஸோ அது வந்து தமிழ்ல திண்டுக்கல் சாரதி அப்படின்னு சொல்லி கருணாஸ் ஓகே. நடிச்சிருந்தார். ஸோ அங்க மலையாளத்துல இவர் ஸ்ரீனிவாஸ் சார் தான் வந்து பண்ணியிருக்காரு. ஓகே. இவரே கதையும் இவரே எழுதி இவரே இவரே டைரக்ட் எழுது. பண்ணது. ம். அதுல தாளத்தில் தினேசன் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அஹ் கல்யாணம் நம்ம வந்து திண்டுக்கல் சாரதி பார்த்ததுனால நம்மளுக்கு அந்த கதை என்னங்கிறது தெரியும். கல்யாணமான ஒருத்தர் வந்து தன் மனைவியோட நெருங்கி பழகுற நேரத்துல எல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு இடையூறு வந்துகிட்டே இருக்கும். அது எங்கெங்க போய் முடியும் பொசசிவ்னஸ் ஆகி கடைசியில மனைவி மேல சந்தேகப்படுற இடத்துக்கு அது கொண்டு போய் விட்டுரும். ஸோ இதெல்லாம் வந்து கருணாஸ் எப்படி இங்க தமிழ்ல வாழ்ந்தவரோ அங்க மலையாளத்துல இவரும் அதே மாதிரி இந்த கேரக்டர்ல வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு அழகான படங்கள் கொடுத்திருக்காரு. அவ்வளவு நிறைய பண்ணியிருக்காரு. டாக்டர் சரோஜினி அப்படின்னு சொல்லி சரோஜ்குமார் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒன்று, பாரத் ரத்னா சரோஜ்குமார்னு ஒரு படம் வந்து வினீத் அண்ணாவோட அந்த படம் பண்ணாரு. அதுல வந்து ஒரு கஷ்டப்படுற ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா வினீத் எழுதியிருப்பாரு. வினீத்தோட அப்பாவா இவர் வந்து பெரிய ஒரு ஆர்டிஸ்டா இருப்பாரு. ஆனா வெளியிலேயே சொல்லிக்க மாட்டாங்க. ஓகே. தான் பையன் வந்து கஷ்டப்படுறத பாக்குறதுக்கு அவருக்கு விருப்பம் இருக்காது. ஓகே. தன் மனைவியை விட்டு பிரிஞ்சு தன் பையனை விட்டு பிரிஞ்சு இவர் தனியா ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாரு. கடைசியில கிளைமேக்ஸ்ல தான் வந்து வினீத் வந்து அவருடைய அப்பாங்கிறதே தெரியும். அந்த அந்த படமும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஸோ இப்படி வந்து ஸ்ரீனிவாசன் சாருடைய படங்கள் நிறைய இருக்கு சொல்லணும்னா. நிறைய படங்கள் இருக்கு. லாலேட்டனோட நிறைய படம் பண்ணிருக்காரு. இன்னைக்கு லாலேட்டன் சார் வந்து இவருடைய பாடி பார்க்கறதுக்கு போகும்போது அழுகுறாரு. அதெல்லாம் என்னால பார்க்க முடியல. ஏன்னா ஒரு பக்கம் மம்முட்டி சார் உட்காந்துருக்காரு, இன்னொரு பக்கம் லாலேட்டன் சார் கண்ணுல இருந்து தண்ணி வருது. அதை கண்ட்ரோல் பண்ண முடியல அவரால். எனக்கு அதை பார்க்கவே முடியல. ரெண்டாவது இவங்க ஃபேமிலியில ஒருத்தர் எனக்கு வந்து ஆடியோ இன்ஜினியரிங் பண்றப்போ தேவர் சீனியர் டு மீ. எனக்கு வந்து காலேஜ் சீனியரா இருந்தாங்க ஃபேமிலியில ஒருத்தர். நான் சோ தமிழ்லன்னு பாக்குறப்போ லேசா லேசா படத்துல நடிச்சிருக்காரு, புள்ளக்குட்டிக்காரன் படத்துல நடிச்சிருக்காரு. அதுல லேசா லேசால எல்லாம் வந்துட்டு காமெடி கேரக்டர் நடிச்சிருக்காரு. சோ அது கொஞ்சம் எல்லாருக்கும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ்ல இருக்கிறவங்களுக்கு. இதை தவிர்த்து வந்துட்டு அவரு இந்த திரை வாழ்க்கை அப்படின்றதுக்கும் அந்த தொடக்கம் எப்படி இருந்ததுனாக்கா மம்முட்டி, நெடுமுடி வேணு, தியாகராஜன் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த முன்னணி மலையாள நடிகர்களுக்கெல்லாம் வந்துட்டு டப்பிங் வாய்ஸ் கொடுத்திருக்காரு. அப்படிதான் அவரோட இதுவே வந்துட்டு ஜேர்னியே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்றத பல இடத்துல சொல்லியிருக்காரு அவரு. சோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா தான் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்களும் வந்துட்டு காலையிலேயே ஒரு இது போட்டாரு, நாங்க 2 பேரும் ஒரே வகுப்பை சேர்ந்தவர்கள் அப்படின்னுட்டு அந்த பிலிம் இத ஸ்கூலை பத்தி பேசினாரு. சோ ரொம்ப கஷ்டம். எல்லாருமே வந்துட்டு ஒரு ஹார்ட்ஃபெல்ட்டா ஒரு ஃபீல் பண்ண ஒருத்தர், என்ன சொல்றது, ஒரு சகாப்தம் முடிவடைந்தது அப்படின்றதுதான் பார்க்க முடியுது. இது இன்னும் சொல்ல போனா நீ சொன்ன மாதிரி அவங்களோட 2வது மகனின் பிறந்த நாள் அப்படின்றப்ப வந்துட்டு உண்மையிலேயே வருஷ வருஷம் அது ரொம்ப கொல்லும் அது அவங்கள. சோ ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். எங்க இடம் வலம் என்டர்டெயின்மெண்ட் சேனல் சார்பாக வந்துட்டு ஒரு ஆழ்ந்த அனுதாபத்தை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப மனமுருகி சொல்றோம். நாங்க அந்த ஃபேமிலி வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா தன்னோட முடியாம வந்துட்டு தன் மகன்களையும் வந்துட்டு அந்த துறையில வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய இடத்துக்கு எனக்கு கொண்டு போய் எனக்கு விட்டுருக்காரு. ஒரு விஷயம் நெருடலா இருக்கிறது என்னன்னா, தியானம் இன்னும் செட்டில் பண்ணாம அப்படியே விட்டுட்டாரோ அப்படிங்கிற ஒரு நெருடல் இருக்கு. சினிமாவில் தியான் தியானோட ஜெனரும் வினீத் அவரோட ஜெனரும் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். 2 பேரும் எடுக்கிற படங்களோட ஜேர்னல்ஸ் வந்து டிஃப்ரெண்டான இருக்கும். டிஃப்ரெண்டான ஜேர்னல்ஸ் இருக்கும். தியானுக்கு இன்னும் கொஞ்சம் செட்டில் பண்ணாம விட்டுட்டாரோன்னு ஒரு ஒரு வருத்தம் எனக்கு இன்னும் இருக்கு. அந்த நெருடல் இருக்கு. ஏன்னா தியான் இப்பதான் வளர்ந்துட்டு வராரு. வினீத் அண்ணா வந்து நிறைய படங்கள் மியூசிக் பண்ணிட்டாரு, நிறைய படங்கள் நடிச்சிட்டாரு. பட் தியானுக்கு இப்பதான் வந்து ஒரு ஒரு ஏற்றம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இன்னும் அவர் லைஃப்ல வந்து சாதிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடியே சார் போயிட்டாரு அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸ்டே ஸ்ட்ராங் அப்படின்றது தான் அவங்க ஃபேமிலிக்கு சொல்லிக்கிறோம். மேற்கொண்டு என்ன அவங்க செய்யணும்ன்றத வந்துட்டு ஒரு மன தைரியத்தோட, ஏன்னா அவர் எங்கேயும் போகல, உங்களோட தான் இருக்காரு அப்படின்றது. இன்னும் சொல்ல போனா லெஜெண்ட்ஸ் திரைத்துறையை யாருமே தான் சுத்திட்டு இருப்பாரு. லெஜெண்ட்ஸ் யாரும் சாக போறது கிடையாது. லெஜெண்ட்ஸ் அவங்களுடைய
எஸ்பிபி சார் வந்து இங்க இல்லாம இருக்கலாம், பட் இன்னமும் அவருடைய வாய்ஸ் எங்களோட வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. இன்னும் அவருடைய வாய்ஸ்ல நம்ம கூட வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. அதே மாதிரி மனோபல சார் வந்து அவர் தவறி இருக்கலாம், அவர் இங்க இல்லாம இருக்கலாம், பட் வந்து அவருடைய காமெடி, அவருடைய அவர் எழுதின விஷயங்களாகட்டும், அவர் வந்து எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணதெல்லாம் இன்னும் நான் வச்சிருக்கேன். அந்த காப்பீஸ் எல்லாம் இன்னும் வச்சிருக்கேன். நிறைய விஷயங்கள் நாங்க பேசணும். எனக்கு அதெல்லாம் வந்து இன்னும் மெமரிஸாவே இருக்கு. அதே மாதிரி நிறைய நடிகர் இருக்காங்க. நெடுமுடி வேணும்லாம் வந்து அவர் நிறைய படங்கள்ல வாழ்ந்து காட்டியிருக்காரு. எனக்கு பாலேட்டன்ல நெடுமுடியில பாலேட்டன் பண்ண கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஒரு அப்பாவுடைய வலிய, ஒரு அப்பாவுடைய பிரச்சனைகளை மகன் முடிச்சு வைக்கிற அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து லாலேட்டன் அந்த படத்துல பண்ணி கொடுத்திருப்பாரு. அந்த படமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு நெடுமுடி இறந்த அந்த அந்த சாங் வரும் அந்த படத்துல, பாலேட்டன் படத்துல. நெடுமுடி இறந்ததுக்கு அப்புறம் ஒரு சாங் வரும். நான் அழுதுருவேன் ஆக்சுவலா அந்த சாங் எல்லாம் கேட்டேன். அப்படி அவ்வளவு உருகி அந்த சாங் இருக்கும். லிரிக்கிஸ்ட் அதை எழுதின லிரிசிஸ்ட் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னோட அப்பா வந்து சந்தன இதுல மரத்துல வச்சு எரிச்சாங்க, அப்போ எனக்கு என்ன வழி இருந்ததோ அதை நான் அந்த படத்துல பிளேஸ் பண்ணிருக்கேன். எனக்கு எனக்கு அதெல்லாம் அந்த பாட்டு கேட்கறப்ப நான் அழுதுட்டேன். நான் நிறைய முறை அழுதுருக்கேன் அந்த பாட்டெல்லாம் கேட்டு நைட்டு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க வாழ்க்கையை வந்து படங்கள்ல கொடுத்துருக்காங்க, நடிச்சிருக்காங்க, வாழ்ந்து காட்டியிருக்காங்க அந்த கேரக்டராக. இன்னைக்கு ஸ்ரீனிவாசன் சாரும் அதே மாதிரி நிறைய படங்கள்ல வாழ்ந்து காட்டியிருக்காரு. அவர் காமெடியனா நடிச்சிருக்காரு, ஹீரோவா பண்ணியிருக்காரு, நிறைய படத்தை ஹீரோவா பண்ணியிருக்காரு, செகண்ட் ஹீரோவா நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த லெஜண்ட் அவர் மறைந்தாலும் அவருடைய கேரக்டர்ஸ் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. தமிழ்ல அவருடைய எத்தனையோ படங்கள் தமிழ்ல ரீமேக் ஆயிருக்கு. நான் சொன்ன மாதிரி தங்கா பச்சான் ஒரு படம் பண்ணியிருக்காரு, ரீமேக் பண்ணியிருக்காரு. திண்டுக்கல் சாரதி கருணாசன் ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி நிறைய படங்கள் தமிழ்ல ரீமேக் ஆயிருக்கு. தமிழ்ல அவர் பண்ணது 2 படங்கள் தான் நடிச்சிருக்காரு, பட் அவருடைய கதைகள் நிறைய தமிழ்ல ரீமேக் ஆயிருக்கு. அதனால வந்து மலையாளம் மட்டும் இல்ல, தமிழ்லயும் அவர் சேர்ந்தே அவருடைய கதைகள் மூலமா வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கறதுதான் சொல்ல வந்தது. தமிழ் மட்டும் இல்ல, தெலுங்கு கன்னடால கூட அவர் படங்கள்லாம் ரீமேக் ஆயிருக்கு. திண்டுக்கல் சாரதியெல்லாம் தெலுங்குல ரீமேக் ஆச்சு. ஸோ அதெல்லாம் நிறைய லாங்குவேஜஸ்ல அவர் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காரு. என்னை பொறுத்தவரை தியானுக்கு இது வந்து இது எப்படி சொல்லி கேட்கறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவருடைய பிறந்த நாள்ல ஒரு ஒரு செய்தி இப்படி அவருக்கு அப்படிங்கிறப்போ அது எப்படி தேர்த்துவாங்க அப்படின்னு தெரியல. மார்னிங் தியான் தான் இருந்தார் கூடவே. மார்னிங்ல இருந்து நான் லைவ் பாக்குறப்பெல்லாம் அவங்க சாரோட தியான் தான் இருந்தது. இப்போ வினீத் அண்ணா இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இது எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. பட் இதெல்லாம் கடந்து வரணும் அப்படிங்கிறதான், இதெல்லாம் கடந்து வரணும் அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா அவர் எங்கேயும் போகல, உங்களோட தான் இருக்காங்க அப்படின்றத நாங்க தெரிவிச்சுக்கிறோம். அவங்களுடைய சாரோடைய ஆத்மா நல்லபடியா இறைவனுடைய பாதத்துல போய் சேரட்டும், அவ்வளவுதான் நான் சொல்ல விரும்புறது. கண்டிப்பா பிரேயர்ஸ் அதே ஃபார் திஸ் ஃபேமிலி அப்படின்றத நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இடம் வலம் என்டர்டைன்மெண்ட் சேனல் சார்பாக இந்த ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிறோம்.